குழந்தைகள் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தை நாளை மாலை 5 மணிக்கு சென்னை ராஜரத்தினம் மைதானத்தில் முதல்வர் விஜய் தொடங்கி வைக்கிறார். வரும் காலங்களில் டாஸ்மாக் துறையிலிருந்து வரும் வருவாய் அரசு கஜானாவிற்கு மட்டுமே வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என மதுவிலக்கு அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்தார். படிப்படியாக இந்த பணிகள் தொடங்கும் என்றார். தமிழகத்தில் 717 டாஸ்மாக் கடைகளை மூடியதன் மூலம் அரசுக்கு 11,000 கோடி ரூபாய் வரை வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இழந்த வருவாயை மீட்டெடுத்தவுடன் மற்ற டாஸ்மாக் கடைகளையும் மூட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்தார். மாநிலத்தில் சிலர் வேண்டுமென்று மின்தடையை ஏற்படுத்துகிறார்கள். மின் வாரியத்தில் உள்ள பிரச்சினைகளை சரி செய்ய குழு அமைத்துள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மின்துறையில் காலியாக உள்ள 15,000 பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும். கொஞ்ச நாள் விட்டிருந்தால் மின்துறை தனியார் மயமாகி இருக்கும் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். கடந்த திமுக ஆட்சியில் பழனி கோவில் நிர்வாகம் ஆன்மீக நோக்கமின்றி வியாபார நோக்கத்தோடு செயல்பட்டதாக அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் கூறினார். எனது பெயர் படத்தை பயன்படுத்தி இயக்கங்கள் தொடங்குவது முறையான செயல் அல்ல என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சில தன்னார்வலர்கள் இணைந்து என் பெயரை பயன்படுத்தி இயக்கம் தொடங்கியது தெரியவந்துள்ளது. அவர்களுக்கும் நமது அமைப்பிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என கூறியுள்ளார். மேற்காசியாவில் நீடித்து வரும் மோதல்கள் மிகவும் வருத்தமளிக்கிறது. இதனால் உலக பொருளாதாரம், எரிசக்தி விநியோகத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அனைத்து தரப்பினரும் உடனடியாக பதற்றத்தை குறைத்து பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என இந்திய வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. ஓமன் நாட்டின் மெசுரா தீவு அருகே எண்ணெய் கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் 24 இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். மேரி விக்ஸ் என்ற கச்சா எண்ணெய் கப்பல் தீப்பற்றிய நிலையில் அதில் இந்திய மாலுமிகள் 24 பேர் சிக்கி தவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை நிறுத்துவதாக ஈரான் ராணுவம் அறிவித்துள்ளது. லெபனான் மீதான தாக்குதலை இஸ்ரேல் தொடர்ந்தால் மிக கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது. சென்னை மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் டெண்டர் ஆவணங்கள் அடங்கிய ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்ட வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டது. இந்திய கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தா முதல்வர் விஜயை சந்தித்து வாழ்த்து பெற்றார். பின்னர் பிரக்ஞானந்தாவுக்கு முதல்வர் ரூபாய் 50 லட்சத்திற்கான காசோலையை வழங்கினார். தமிழகத்தில் கள் விற்பனையை ஏன் அனுமதிக்கக்கூடாது? டாஸ்மாக் மூலம் ஈட்டும் வருவாயை கள் விற்பனையிலும் ஈட்டலாமே என அரசுக்கு ஐகோர்ட் மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. தாவேக ஆட்சி 3 மாதங்களில் கவிழும் என ஸ்டாலின் பேசியிருக்கக்கூடாது. நாங்கள் திமுக கூட்டணியில்தான் இருக்கிறோம். அரசியல் ரீதியாக தாவேகாவை ஆதரித்துள்ளோம் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்தார். காங்கிரஸ் குறித்த திருமாவளவனின் பேச்சு ஆச்சரியம் தருவதாக காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். ஒருவரின் வளர்ச்சியை மற்றொருவர் அச்சமாக பார்க்காமல் கூட்டணி பலமாக பார்க்க வேண்டும் என்றார். காத்திருப்போர் பட்டியலில் இருந்த 2 இன்ஸ்பெக்டர்களுக்கு பணியிடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஹரிஹரபுத்திரன் மவுண்ட் குற்றப்பிரிவு இன்ஸ்பெக்டராகவும், சிதம்பர பாரதியை மாதவரம் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு இன்ஸ்பெக்டராக மாற்றம் செய்து சென்னை போலீஸ் கமிஷனர் அமல்ராஜ் உத்தரவிட்டுள்ளார். காங்கிரஸ் இருந்ததால்தான் திமுக ஆட்சிக்கு வந்தது. இல்லாவிட்டால் திமுகவால் 25 இடங்களை கூட கடந்திருக்க முடியாது என அமைச்சர் நிர்மல்குமார் கூறினார். திரிணாமுல் காங்கிரஸ் மக்களவைக் குழுவும் உடைந்தது. திரிணாமுல் காங்கிரஸ் 20 எம்பிக்கள் மக்களவையில் தனியாக செயல்பட முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. தேர்தலின் போது காங்கிரஸ் கையாண்ட அணுகுமுறையால் இண்டி கூட்டணியில் அதிருப்தி ஏற்பட்டது என திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் தனது அணுகுமுறையை மாற்ற வேண்டும் என டெல்லி இண்டி கூட்டணி கூட்டத்தில் திருமாவளவன் பேசியதை வெளியிட்டு விசிக எம்பி ரவிக்குமார் பதிவிட்டுள்ளார். தொழில் வளத்தை பெருக்க ஆர்வம் காட்டாத தாவேக அரசால் மாநிலத்தின் பொருளாதாரம் எப்படி உயரும் என தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நிறுவனங்கள் அண்டை மாநிலங்களுக்கு படையெடுப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். பிரதமர் வேட்பாளராக ராகுலை முன்னிறுத்தியது ஸ்டாலின் தான். அந்த நன்றி உணர்வு கூட காங்கிரசுக்கு இல்லை என பாஜக பொதுச் செயலாளர் ராம ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார். காங்கிரஸ் துரோகம் செய்த கட்சி, பாஜக தியாகம் செய்த கட்சி என்றார். பாஜகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் வெற்றி பெற்றதாக சரித்திரம் இல்லை. திமுகவுக்கு துரோகம் செய்துவிட்டு காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் தாவேகாவில் இணைந்துள்ளதாக பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராம ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார். 2 மாதங்களுக்கு ஒருமுறை இண்டி கூட்டணி கூட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது என காங்கிரஸ் தலைவர் கார்கே தெரிவித்துள்ளார். இண்டி கூட்டணி கூட்டத்தில் நாட்டு மக்கள் பிரச்சினை குறித்து விவாதித்தோம் என்றார். பாரதிய ஜனதாவுக்கு எதிராக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி உருவாகும் என TKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார்.
கட்சியில் நிர்வாக ரீதியிலான மாற்றம் குறித்து ஸ்டாலின் முடிவெடுப்பார் என்றார். காங்கிரஸ் உருவாக்கிய இண்டி கூட்டணியில் திமுக இல்லை என்றார். யூடியூபர் மாரிதாஸ் கைது நடவடிக்கை தாவேக அரசின் அப்பட்டமான அரசியல் பழிவாங்கல் என சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். மாரிதாஸின் கருத்துக்கள் அவதூறானவை என கருதினால் அரசு சட்டப்படி அவர் மீது வழக்கு தொடுக்கலாம் என கூறியுள்ளார். என்னை கொலை செய்ய கூலிப்படையை அமைத்துள்ளார் அருண் IPS. இது தொடர்பாக சென்னை காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளேன் என யூடியூபர் சவுக்கு சங்கர் தெரிவித்துள்ளார். நடிகர் ரவிமோகன் இடைக்கால ஜீவனாம்சம் வழங்க வேண்டும் என மனைவி ஆர்த்தி தொடர்ந்த வழக்கை 2 வாரத்திற்குள் விசாரித்து முடிக்க ஐகோர்ட் உத்தரவிட்டிருந்தது. இந்த காலக்கெடுவை நீட்டிக்க கோரி ரவிமோகன் தாக்கல் செய்த வழக்கை சென்னை ஐகோர்ட் தள்ளுபடி செய்தது. செய்தித்தாளில் பயன்படுத்தப்படும் அச்சுமையில் பல்வேறு தீங்கு விளைவிக்கும் வண்ணங்கள் நிறமிகள் உள்ளது. செய்தித்தாள்களை கொண்டு உணவுப் பொருட்களை பார்சல் செய்யக்கூடாது என வியாபாரிகளுக்கு உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் எச்சரித்துள்ளது. டீசல் விலை உயர்வு காரணமாக பல மாவட்டங்களில் ஜல்லி, எம்சாண்ட், பி-சாண்ட் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலை உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகளுக்கு உடற்கல்வி வகுப்புகள் கட்டாயமாகின்றன. PT வகுப்புகளை ஒருபோதும் பிற பாட ஆசிரியர்களுக்கு தாரை வார்க்கக்கூடாது என்றும் பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் அருகே பெண்கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கண்டனம் தெரிவித்துள்ளது. பாலியல் வன்கொடுமைகள் தாவேகா நிர்வாகிகள் ஈடுபட்டது அதிர்ச்சி அலைகளை உருவாக்கியுள்ளது என மாநில செயலாளர் வீரபாண்டியன் கூறியுள்ளார். இண்டி கூட்டணியில் இணைய தாவேகாவுக்கு அழைப்பு விடுப்பது என கூட்டணி தலைவர்கள் முடிவெடுத்தால் அதனை வரவேற்போம் என டெல்லியில் விசிக தலைவர் திருமாவளவன் சொன்னார். இண்டி கூட்டணி கூட்டம் மனநிறைவாக நடந்தது என வைகோ தெரிவித்துள்ளார். மக்கள் பிரச்சினைகள் சார்ந்த விஷயங்களை பார்லிமென்டிற்கு உள்ளேயும் வெளியேயும் விவாதிப்போம் என்றார். அதிமுக MP CV சண்முகம் ராஜினாமா செய்த நிலையில் மாநிலங்களவைக்கான இடைத்தேர்தலுக்கான மனு தாக்கல் நிறைவு பெற்றது. எதிர்க்கட்சி தரப்பில் யாரும் போட்டியிடாததால் போட்டியின்றி பிரவீன் சக்கரவர்த்தி தேர்வாக உள்ளார். பாஜக ஆளாத மாநிலங்களிடம் மத்திய அரசு பாகுபாடு காட்டுகிறது. தொகுதி மறுவரையறை மசோதாவை தொடர்ந்து எதிர்க்க வேண்டும். SIR திட்டம் மூலம் வாக்காளர்களின் உரிமை பறிக்கப்பட்டுள்ளதாக இண்டி கூட்டணி கூட்டத்தில் பாஜக மீது காங்கிரஸ் குற்றம் சாட்டியது. திருவான்மையூர் உத்தண்டி உயர்மட்ட பால ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுவது வரவேற்கத்தக்கது என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். ரூபாய் 700 கோடியை ஊழல் மூலம் சுரண்டும் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுவது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார். ஒரு திட்டம் ஏற்புடையதாக இல்லையெனில் கோர்ட்டை அணுகலாம் என சரத்குமார் கருத்து தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியை சீர்குலைக்க இளைஞர்களை சமூக ஊடகங்கள் மூலம் தவறாக வழிநடத்தக்கூடாது என எச்சரித்துள்ளார். ஈரோடு கருங்கல்பாளையம் மாநகராட்சி பள்ளியில் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கிய அமைச்சர் விஜய் பாலாஜி தான் படித்த பள்ளி என்பதால் தனக்கு பாடம் நடத்திய ஆசிரியர்களின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார். திமுக மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கையை 78லிருந்து 100ஆக உயர்த்த கட்சித் தலைமை திட்டமிட்டுள்ளது. மாவட்ட செயலாளர்களுக்கு தலா 2 முதல் 4 தொகுதிகள் வரை வழங்க ஆலோசிக்கப்படுகிறது. தங்கள் நிர்வாகத்தின் மீதான சாதாரண விமர்சனங்களை கூட பொறுத்துக் கொள்ள முடியாமல் அடக்குமுறையை கட்டவிழ்த்து விடுவதுதான் தாவேக முன்மொழிந்த மாற்று அரசியலா? கைது செய்யப்பட்ட யூடியூபர் மாரிதாஸை உடனே விடுதலை செய்ய வேண்டும் என நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழக பாஜக பொருளாதார பிரிவு மாநில செயலாளர் பதவியிலிருந்து விலகிய மேகநாதன் அண்ணாமலையின் புதிய அரசியல் இயக்கத்தில் இணைந்தார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ராஜ்யசபா MP கேந்து சேகர் ராய் தனது பதவியை ராஜினாமா செய்த நிலையில் கட்சியிலிருந்து விலகுவதாகவும் அறிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற விடமாட்டோம் என அமைச்சர்கள் நிர்மல்குமார், ராதவ் அர்ஜுனா ஆகியோர் கூறுகிறார்கள். இதுகுறித்து முதல்வர் விஜய் இதுவரை ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. தமிழகத்துக்கு உண்மையில் யார் முதல்வர் என நைனா நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். தேர்தல் தோல்விக்கான காரணம் குறித்து தொண்டர்களிடம் கருத்து கேட்க திமுக 38 பேர் கொண்ட குழுவை அமைத்தது. அந்த குழுவிடம் பேசிய தொண்டர்கள் திமுக தனித்து போட்டியிட வேண்டும், தேர்தலுக்கு முன்பு உட்கட்சி பிரச்சினை சரி செய்யவில்லை என தெரிவித்துள்ளனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய வக்ஃபு சட்டம் தமிழகத்தில் ஒருபோதும் அமல்படுத்தப்படாது என சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் தெரிவித்தார். தமிழக மின்சார வாரியத்தில் பணியாற்றி வரும் கேங்மேன்களை கள உதவியாளர் வயர்மேன்களாக நியமிக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். முதல்வர் விஜயைப் போல சினிமா வசனம் பேசி மக்களையும் தொண்டர்களையும் ஏமாற்ற எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாது என அதிமுக முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் கூறினார்.
திமுக சின்னத்தில் எங்களை போட்டியிட வைத்தது சமூக நீதிக்கு எதிரானது என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். வீட்டு உபயோக சிலிண்டர் விலை உயர்வை மத்திய அரசு உடனே திரும்பப் பெற வேண்டும் என்று சீமான் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் வாக்குறுதிப்படி ஆண்டுக்கு 6 சிலிண்டர்களுக்கான செலவை தாவேக அரசு முழுமையாக ஏற்க வேண்டும் எனவும் கூறினார். புதிதாக அரசியல் இயக்கத்தை தொடங்கியுள்ள அண்ணாமலை தனது இயக்கத்திற்காக மேடை பேச்சாளர்களை உருவாக்கும் நோக்கில் கரூர், அரவக்குறிச்சியில் ஜூன் 19, 20, 21 ஆகிய 3 நாட்களுக்கு பயிற்சி முகாமுக்கு ஏற்பாடு செய்துள்ளார். இந்திய ராணுவத்தின் சீக்கிய ரெஜிமெண்டின் 19வது பட்டாலியனை சேர்ந்த லெப்டினன்ட் கர்னல் நிதேஷ் பாரதி சுக்லாவுக்கு சௌரிய சக்ரா விருது வழங்கப்பட்டுள்ளது. எல்ஓசி பகுதியில் 3 பயங்கரவாதிகளை வீழ்த்தியதற்காக இந்த உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. மேற்காசியாவில் போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் ஓமன் கடற்பரப்பில் வந்து கொண்டிருந்த இந்திய கச்சா எண்ணெய் கப்பல் MT மாரிவெக்ஸ் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தீப்பிடித்து எரிந்து மூழ்கும் அபாயத்தில் இருக்கும் கப்பலில் சிக்கியுள்ள இந்திய மாலுமிகள் 24 பேரை மீட்கும் நடவடிக்கையில் மத்திய அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. சூரியன் மேற்பரப்பில் மிகப்பெரிய வெடிப்பினால் ஏற்பட்ட வலுவான காந்த புயல் பூமியை நோக்கி வருவதாக விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். நீட் மறுதேர்வுக்கான வினாத்தாளை கொண்டு செல்லும் பணியில் இந்திய விமானப்படை ஈடுபட உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 18 இடங்களுக்கு வினாத்தாள் தொகுப்புகளை கொண்டு செல்லும் பணி நடைபெறும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. டெல்லியில் இந்தியா கூட்டணி தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடக்கும் நிலையில் காங்கிரஸை விமர்சித்து பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளது. திமுகவின் முதுகில் குத்திய காங்கிரஸ் போன்ற வாசகங்களுடன் ஸ்டாலின், உதயநிதி, மம்தா, கெஜ்ரிவால் ஆகியோர் பேசிய கருத்துகள் பேனரில் இடம்பெற்றுள்ளன. ராஜ்யசபா தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. இதுவரை பிரவீன் சக்கரவர்த்தி உள்ளிட்ட 7 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். தமிழகத்தில் அனைத்து சமூகங்களுக்கும் சமமான முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு ஏதுவாக சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழக அரசு உடனடியாக நடத்த வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழகம் முழுவதும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான கவுன்சிலிங் இன்று தொடங்கியது. 2 லட்சம் இடங்களுக்கு சுமார் 3 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். நீட் வினாத்தாள் கசிவை தடுக்க வினாத்தாள் தயாரிப்பு நிபுணர்கள் கண்காணிப்பு வளையத்தில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த அதிரடி நடவடிக்கையை தேசிய தேர்வு முகமை மேற்கொண்டுள்ளது. கும்பாபிஷேகத்தின் போது கோயில் கோபுரங்களை தரிசிப்பது, கடவுள் வழிபாடு செய்வது மக்களின் மனச்சுமையை நீக்கி நன்மை கொடுக்கும் என காஞ்சி ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் கூறினார். யூடியூபர் மாரிதாஸை கைது செய்துள்ள தாவேக அரசின் அதிகார போக்கு கண்டனத்திற்கு உரியது என தினகரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். கருத்து சுதந்திரத்தை நசுக்கும் செயலை நிறுத்திவிட்டு ஆக்கப்பூர்வமாக அரசு செயல்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். கரூர் மாநகராட்சி கூட்டத்தில் முதல்வர் விஜய் புகைப்படத்தின் அருகே ஸ்டாலின் படத்தை திமுக கவுன்சிலர் சக்திவேல் மாட்டினார். அப்போது அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி மற்றும் மறைந்த முதல்வர் காமராஜ் ஆகியோரின் படங்களையும் வைக்க வேண்டும் என அதிமுக, காங்கிரஸ் கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அரசு பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய கோரி கடலூர் கலெக்டர் அலுவலகம் எதிரே விவசாயிகள் காதில் பூ சுற்றி போராட்டம் நடத்தினர். சென்னை மூலக்கொத்தளம் சிக்னலில் ரேஷன் பொருட்களை ஏற்றி வந்த லாரி பிரேக் பிடிக்காமல் மோதியதால் 2 பேர் பலியாகினர். ஒருவர் காயமடைந்தார். இறந்தவர்களில் ஒருவர் நீதிமன்றத்தில் துணை பதிவாளராக பணியாற்றும் முரளிதரன் என்பது தெரியவந்துள்ளது. காரைக்குடி அருகே மித்திராவயல் கிராமத்தில் அரசு மதுபான கடையை மூட வலியுறுத்தி பெண்கள் போராட்டம் நடத்தினர். அப்போது ரூபாய் 2500 உள்ளிட்ட இலவச அறிவிப்புகள் எதுவும் எங்களுக்கு வேண்டாம், எங்கள் பிள்ளைகளை காப்பாற்ற அரசு மதுபான கடையை மூட வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தனர். நீலகிரியில் 160 இடங்கள் நிலச்சரிவு ஏற்படும் அபாய பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்த பகுதிகளில் 20,000 மணல் மூட்டைகள், 20 JCB இயந்திரங்கள் தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட கலெக்டர் லட்சுமி பவ்யா தெரிவித்தார். முதல்வர் விஜயுடன் செஸ் விளையாடினேன், அவரே போர்டு எடுத்து வர சொல்லி விளையாடினார். முதல்வரை நான் வின் பண்ணிட்டேன் என்கிறார் பிரக்ஞானந்தா. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை கவி நரசிம்மர் கோயில் அருகே தாயை பிரிந்து விவசாய பண்ணைக்குள் நுழைந்த குட்டி யானைக்கு கரும்புகள், வாழைப்பழங்கள் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை பொதுமக்கள் வழங்கினர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் 2100 கோடி ரூபாயில் திருவான்மியூர் உத்தண்டி இடையே அமைக்கப்பட்டுள்ள உயர்மட்ட சாலை திட்டத்துக்கான டெண்டரை தமிழக அரசு ரத்து செய்கிறது. சந்தை மதிப்பை விட அதிக மதிப்பில் இத்திட்டத்திற்கு முந்தைய திமுக அரசு ஒப்புதல் வழங்கியது கண்டுபிடிக்கப்பட்டதால் நடவடிக்கை என தகவல் வெளியாகியுள்ளது. ஐந்தருவி மற்றும் பழைய குற்றாலம் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே கல்லாவி ரயில்வே நிலைய தண்டவாளத்தில் ரயில் மோதி தலை துண்டான நிலையில் 65 வயது மதிக்கத்தக்க முதியவரின் சடலம் மீட்கப்பட்டது. இதுகுறித்து ரயில்வே போலீசார் விசாரித்து வருகின்றனர். முதல்வர் விஜயை தொடர்ந்து விமர்சித்து வந்த யூடியூபர் மாரிதாஸை சென்னை சைபர் கிரைம் போலீசார் மதுரையில் கைது செய்தனர். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பின்படி ஆசிரியர்கள் பதவி உயர்வுக்கு டெட் தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என பள்ளிக் கல்வித்துறை செயலர் சந்திரமோகன் கூறியுள்ளார். சென்னை சாலையோரங்களில் பல நாட்களாக நிறுத்தப்பட்டிருக்கும் வாகனங்களை 24 மணி நேரத்திற்குள் அகற்றாவிட்டால் பறிமுதல் செய்யப்படும் என சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. மணிமுத்தாறு அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க 4வது நாளாக இன்றும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தனியார் பள்ளிகளில் 2026-27 கல்வியாண்டில் வசூலிக்க வேண்டிய கல்விக் கட்டண விவரம் tnfeecommittee.com என்ற இணையதளத்தில் வெளியாகியுள்ளது. மாவட்டம் வாரியாக தனியார் மெட்ரிக் பள்ளிகள் 2025-26 வசூலித்த கட்டண விவரங்களும் வெளியாகியுள்ளன. திருச்சி கிழக்கு உள்ளிட்ட 5 சட்டசபை தொகுதிகளில் இடைத்தேர்தலை நடத்துவதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. தேர்தல் எப்போது நடைபெறும் என்பது குறித்த அறிவிப்பு ஜூலை மாதத்தில் வெளியாகும். சிதம்பரம் அருகே மீதிக்குடி கிராமத்தில் ஆசைக்கு இணங்க மறுத்த 25 வயது பெண்ணை வெட்டி படுகொலை செய்த மகேந்திரன் என்பவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இஸ்ரேலும் ஈரானும் மாறி மாறி தாக்குதல்களை நடத்தி வரும் சூழலில் இரு நாடுகளும் தாக்குதல்களை உடனே நிறுத்த வேண்டும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரித்துள்ளார். டொமினிகன் குடியரசு நாட்டில் தரையிறங்கிய விமானம் வெடித்து சிதறியது. இந்த விபத்தில் 2 விமானிகள் பலியாகினர். ஈரானில் மீண்டும் போர் பதற்றம் நிலவி வரும் நிலையில் அங்குள்ள இந்தியர்கள் உடனடியாக வெளியேற இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. ஆகஸ்ட் 12ஆம் தேதி அரிய முழு சூரிய கிரகணம் நிகழவுள்ளதாக நாசா அறிவித்துள்ளது. இந்த கிரகணத்தை ரஷ்யா, ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளில் காண முடியும் என்றும் இந்தியாவில் நேரடியாக காண இயலாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் ராணுவ இலக்குகளை குறிவைத்து இஸ்ரேல் விமானப்படை இன்று தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேல் நோக்கி ஏவுகணை தாக்குதல் கொடுத்தது. மத்திய கிழக்கு நாடுகளின் போர் மற்றும் எரிபொருள் விலை உயர்வால் 2026 உலகளாவிய விமான நிறுவனங்களின் லாபம் பாதியாக குறையும் என சர்வதேச விமான போக்குவரத்து கூட்டமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. பிலிப்பைன்ஸில் ரிக்டர் அளவுகோலில் 8.2 பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதையடுத்து சுனாமி ஏற்படும் அபாயம் இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இந்தியா சொல் இயக்கத்தில் தில்ஜித் நசருதீன் ஷா நடிப்பில் உருவாகியுள்ள படம் மெயின் வாபஸ் ஆவுங்கா. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை பின்னணியாக கொண்டு இந்த படம் எடுக்கப்பட்டுள்ளது. AR ரஹ்மான் இசையமைத்துள்ளார். ஜூன் 12 படம் வெளியாகியுள்ளது. இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர்களின் தியாகத்தை கௌரவிக்கும் விதமாக ஜெய்கோ ஏ ட்ரிபியூட் டு தி வே பிரைவேட் ஹார்ட்ஸ் என்ற தலைப்பில் அட்டாரி வாகா எல்லையில் ரஹ்மான் தனது குழுவினருடன் இசை நிகழ்ச்சி நடத்தி அசத்தினார். டிராகன் பட வெற்றிக்கு பின் சிம்பு படத்தை தான் இயக்க இருந்தார் அஸ்வத் மாரிமுத்து. ஆனால் அரசன் படத்திற்கு சிம்பு சென்றதால் அடுத்த பட வேலையில் இறங்கினார். இன்ப அதிர்ச்சியாக சிபி சக்கரவர்த்திக்கு பதிலாக ரஜினியின் 173வது பட வாய்ப்பு இவருக்கு வந்துள்ளது. சமீபத்தில் இந்த படத்திற்கான போட்டோ ஷூட்டும் நடந்துள்ளது. விரைவில் படப்பிடிப்பை துவங்க உள்ளனர். இதை முடித்ததும் சிம்பு படத்தையும் அதன் பின் மீண்டும் பிரதீப் ரங்கநாதன் படத்தையும் இயக்கப் போகிறார். நடிகர் சிவகார்த்திகேயன் தனது மனைவியுடன் பழனி முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். அவரை கண்ட ரசிகர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். நடிகர் தனுஷ், இயக்குநர் ராஜ்குமார் பெரியசாமி கூட்டணியில் ஒரு படம் உருவாகி வருகிறது. மம்முட்டி, சாய் பல்லவி, ஸ்ரீலீலா ஆகியோர் முக்கிய வேடத்தில் நடிக்கின்றனர். இதன் படப்பிடிப்பு தற்போது கடப்பாவில் காட்டுப்பகுதியில் நடக்கிறது. இந்த படத்தில் சாய் பல்லவி ஒரு அதிரடியான போலீஸ் வேடத்தில் நடிக்கிறாராம். தனது திரைப்பயணத்தில் போலீஸாக அவர் நடிப்பது இதுவே முதல் முறையாகும். ரேஸில் பிஸியாக இருப்பதால் நடிகர் அஜித் படங்களில் நடித்து ஓராண்டாகிவிட்டது. பிரான்சில் நடக்கும் போட்டிக்கு தயாராகி வரும் அவர் அளித்த பேட்டி, கார் ரேஸில் தொடர்ந்து பங்கேற்கும் கடமைகள் இருப்பதால் ஐரோப்பாவில் அதிக நேரத்தை செலவிடுகிறேன். அடுத்த ஆண்டு போட்டிக்கும் இப்போதே தயாராகிறோம். என்னால் எவ்வளவு காலம் ரேஸில் ஈடுபட முடியுமோ அவ்வளவு காலம் பங்கேற்க விரும்புகிறேன். எனது அணி வீரர்கள், மெக்கானிக்குகள் உள்ளிட்ட ஒட்டுமொத்த குழுவினரும் இணைந்து செயல்படுகிறோம். இவர்கள் எனது 2வது குடும்பம் போன்ற உணர்வை தருகின்றனர் என்றார். சசி இயக்கத்தில் விஜய் ஆண்டனி, ஸ்வாசிகா நடித்துள்ள 100 சாமி படம் ஜூன் 19 வெளியாகிறது. விஜய் ஆண்டனி கூறும்போது, தொழில் இங்கு இருப்பதால் சென்னையில் இருக்கிறேன். எனக்கு பிடித்தது எளிமையான கிராமத்து வாழ்க்கை. 3 ஆண்டுகள் கழித்து பொள்ளாச்சி பக்கம் செட்டில் ஆகலாம் என திட்டமிட்டுள்ளேன். நகரத்தில் உள்ளவர் அழுத்தத்தோடு ஓடுகிறார்கள், கிராமத்தில் அப்படி கிடையாது. இன்னொரு கொரோனா வந்தால் சென்னையில் வாழ முடியாது. கிராமப்புற வாழ்க்கை மேம்பட்டுள்ளது என புரிந்து கொள்ள வேண்டும் என்றார்.
இந்த ஆண்டு இதுவரை 100 படங்கள் வெளியாகிவிட்டன. 3 மாதத்திற்கு பின் இந்த வாரம் ஜூன் 12 ஆட்டி, சாருகேசி, டபுள் ஆக்குபன்சி, அபிபி, 3ஆம் கண், நிழல், வள்ளுவன், வருகை பதிவேடு என 8 படங்கள் வெளியாவதாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் சின்ன பட்ஜெட் படங்களாகும்.